அதாவது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து மார்க்கெட்டே போகக்கூடாது. ஸோ அது மாதிரி எல்லாமே இங்கே கிடைக்கிற மாதிரி செட் பண்ணி கொடுக்க போகிறேன். இந்த வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்துட்டு பெர்லைட்டு. ஸோ இது உரம் கிடையாது, இது வந்து அதிகமாக இருக்கிற தண்ணியை வந்துட்டு இது உறிஞ்சி வச்சுக்கும். கீழே வந்துட்டு நம்மளோட கிணத்துல தண்ணி மேலே வந்துடுச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கைஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய பூந்தொட்டிக்கு வந்துட்டு பாட்டிங் மிக்ஸ், அதாவது மண்கலவை எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் போன ஒரு வீடியோவில் வந்துட்டு இந்த பாட்டெலாம் எப்படி பண்ணேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதோட லிங்க்கை வந்துட்டு நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ இப்போ இந்த பாட்டிங் மிக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸோ இதை அப்படியே குட்டியாக ஒரு டூர் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த டவரில் வந்துட்டு காட்டு ரோஜா தான் இருக்குது. ஸோ பாருங்கள், எல்லாமே சூப்பராக க்ரோத் ஆகி வளர்ந்துருக்கு. இன்னும் பூ தான் பூக்கலை, அப்பப்போ ஒன்று ரெண்டு பூக்கும். ஸோ அதுக்கடுத்து வாடி போயிடுது. மொத்தமாக பூக்கிறப்ப வேறு லெவலில் இருக்கும். இது வந்துட்டு ஓம செடின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து அங்கே இருக்குது பார்த்தீங்களா அலமந்தா கொடி, ஸோ அதான் வச்சுருந்தேன். சொல்லி சின்ன பாட்டில் வந்துட்டு நம்ம கொடி வைக்க முடியாது, அந்தளவுக்கு க்ரோத்து கிடைக்காது. அந்த மாதிரி பெரிய பாட்டில் வச்சா தான் அது நல்லா மேலே வரைக்கும் போகுன்றதுனால அங்கே மாற்றியாச்சு. ஸோ இந்த செடி வந்துட்டு மேலே அங்கே ஒரு மாதிரி வாடி போய் கிடந்தது. ஸோ அதான் நான் அதுக்கு இதில் வச்சுட்டேன், ஓமச்செடி. இது வந்துட்டு குரோட்டன்ஸ் வெரைட்டி. இது வந்துட்டு தொட்டா சினிங்கி வாஸ்து செடி. பாருங்கள் அப்படியே சுருங்குதா. இது வந்துட்டு கருமஞ்சள், இதுவும் வாஸ்து. இது துளசி, இது கத்தாழை, இதெல்லாம் வாஸ்து செடி. இது வந்துட்டு நான் இப்போ ரீசெண்டாக பெயிண்ட் பண்ணி வச்சது. ஆக்சுவலி இதெல்லாம் நான் முன்னாடியே பண்ணிட்டேன், இந்த பாட்டு பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டேன். மின்ட் வச்சுருக்கேன் பாருங்கள், 1 வீக் இருக்கும். ஸோ சூப்பராக க்ரோத் ஆயிடுச்சு. இது வந்து சென்ட் ரோஸு, நம்ம அங்கே நர்சரியில் விளாக் பண்ண கொடுத்தாங்கள்ல, ஸோ அந்த இது தான். இது வைக்கிறதுக்கு இன்னும் பாட்டு வாங்கலை. இதில் வந்துட்டு லில்லி இருக்குது பாருங்கள், சூப்பராக வளர்ந்துருச்சு. நான் இதில் தாமரை தான் வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு தாமரை வந்துட்டு அந்தளவுக்கு பூ வைக்க மாட்டேங்கி அப்படின்ட்டு அங்கே நர்சரியில் சொன்னாங்க. ஸோ அதனால் அப்படியே லில்லியை வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. உள்ளே பாருங்கள் ஃபிஷ்லாம் இருக்குது. கப் ஃபீஸ் கேட்டேன், அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது ஏதோ சீஃப்ரா ஃபீஸ் அப்படின்னாங்க. ஸோ வாங்கிட்டு வந்து விட்டாச்சு. நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் வைக்கிறீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக மீன் விடணும். கொசுலாம் வந்து முட்டையை போட்டுச்சுன்னா அப்புறம் அது பெரிய பிரச்சனை ஆயிரும். இந்த சைடில் வந்தோன்னா இது காஷ்மீர் ரோஸு. ஸோ இப்போ பூ எதுவுமே இல்லை, பூத்துச்சுன்னா அப்படியே பிடுங்கி சாமிக்கு வச்சிடுறாங்க. ஸோ அதனால் இங்கே பூவை நீங்கள் பார்க்க முடியல. இங்கேருந்து பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அப்படியே லுக்காக அட்ராக்டிவாக இருக்குன்னு. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இது வந்து குரோட்டன்ஸ், சூப்பராக வளர்ந்துடுச்சு. இது வந்து அலமந்தா தாவரம், அலமந்தா கொடி. அப்படியே மேலே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இதுவும் நிறையா பூத்துருச்சு. ஸோ இப்போ பூவை காணும், வந்து மொட்டு இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஸ்பைடர் பிளான்ட்டு. இங்கே தான் வைக்கிறதா பிளானு வீட்டுக்குள்ளே. நிறையா திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் இப்போதைக்கு இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு. எனக்கு என்னென்னா இன்னும் நிறையா அந்த மாதிரி தொட்டிலாம் பண்ணி இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வேலையை முடிச்சதுக்கப்புறமா கீழேயும் வரிசையாக வந்து இன்னும் நிறையா தொட்டி பண்ணி அப்படியே வைக்கணுன்றது தான் ஆசை. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, நம்ம மொட்டை மாடியில் வந்துட்டு கூடிய சீக்கிரமே ஒரு தோட்டத்தை வைக்கணும். கைஸ், டூர் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு நம்ம பாட்டிங் மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். என்ன தேவை அப்படின்னா, வெர்மி கம்போஸ்ட், மண்புழு உரம், மண், செம்மண், கோகோ பீட், இதெல்லாம் வச்சுட்டு தான் நம்ம ரெடி பண்ண முடியும். கைஸ், இந்த ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்துட்டு பெர்லைட்டு. ஸோ இது உரம் கிடையாது, இது வந்து அதிகமாக இருக்கிற தண்ணியை வந்துட்டு இது உறிஞ்சி வச்சுக்கும். ஸோ தண்ணி இல்லாதப்போ தண்ணியை கொடுக்கும். ஸோ அதுதான் இதோட பெனிஃபிட்டு. ஸோ இதில் நான் வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் போடல. மண்புழு உரம், கோகோ பீட்டு, மண், ஸோ இது மட்டும்தான். ஸோ இதுவே போதும் நம்ம வெளியே வைக்கக்கூடிய செடிகளுக்கு. இதே வெஜிடபிள் ஃப்ரூட்ஸோட செடி அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நம்ம நிறையா ஃபெர்டிலைசர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்போனா தான் நிறையா க்ரோத் எதிர்பார்க்க முடியும். கைஸ், எது எந்த அளவில் போடணும் அப்படின்ட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 கப்பு வந்து மண்புழு உரம், 2 கப்பு வந்து கோகோ பீட்டு, ஒரே ஒரு கப்பு வந்து மண், 1 கப்பு செம்மண். ஸோ இதுவே போதும். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பாட்டில் போட்டு வச்சிங்கன்னா
சூப்பராக இருக்கும். இதே நீங்கள் வெறும் மண் மட்டும் போட்டிங்க அப்படின்னா அடிக்கிற வெயிலுக்கு வந்து அது அப்படியே கட்டியாகி அந்தளவுக்கு க்ரோத் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து 4-5 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி ஊற்றினாலே போதும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். கைஸ் இப்போ நான் மொட்டை மாடிக்கு போகலாம், போயிட்டு அங்கே என்னோடய பிளானை வந்துட்டு சொல்கிறேன் என்னன்ட்டு அப்படியே கேளுங்க. ஸோ அதெல்லாம் எப்போ பண்ணுவேன்னு தெரியாது, பட்டு அதெல்லாம் ஒரு ஐடியாவில் இருக்குது. ஸோ அதுதான் உங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ண போகிறேன். அப்படியே மொட்டை மாடிக்கு போயிட்டு இந்த சைடு ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ், இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த பழமரங்கள் எல்லாமே அந்த 50 லிட்டர் டின்னில் வைக்கணும். ஸோ இந்த சவுக்கு கட்டெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பந்தல் கொடிலாம் செட் பண்ணிவிட்டு பொறுமையாக ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம வந்துட்டு அப்படியே கீழே வைக்க முடியாது செடியெல்லாம். ட்ரெயின் செல்மேட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து பிவிசி பைப்பில் அட்டாச் பண்ணி கீழே ஃபுல்லாக அதை வச்சுட்டு, ஸோ அதுக்கு மேலே தான் நம்ம க்ரோ பேக்ஸ்லாம் வச்சுட்டு இது பண்ண முடியும். எல்லாமே அடுத்தடுத்து வீடியோஸில் வந்து பார்க்கலாம் டீட்டெயிலாக. க்ரோ பேக்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது, வைக்கிறது, எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும். கைஸ் இதுதான் வெஜிடபிள்ஸ்லேருந்து ஃப்ரூட்ஸ் வரைக்கும் நம்ம மொட்டை மாடியிலே எல்லாம் கிடைக்கிற மாதிரி. அதாவது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து மார்க்கெட்டே போகக்கூடாது. ஸோ அது மாதிரி எல்லாமே இங்கே கிடைக்கிற மாதிரி செட் பண்ணி கொடுக்க போகிறேன். கீழே வந்துட்டு நம்மளோட கிணத்துல தண்ணி மேலே வந்துடுச்சு. என்ன இவ்வளோ குப்பை இருக்குது கைஸுங்க, பாருங்கள். குப்பையெல்லாம் அந்த அடிக்கிற காற்றுக்கு செதறி போய் கிடக்கு. என்னென்னா தண்ணி கீழே போய்கிட்டு இருந்துச்சு. நல்ல வேலை 1 வீக்கு சரியான மழை. ஸோ தண்ணியெல்லாம் இப்போ மேலே வந்துருச்சு. போன டைம் பார்த்திங்கன்னா இந்த வாபரம் இருக்குல்ல, ஸோ அது வரை இருந்தது. ஸோ இந்த டைமும் அவ்வளோ வந்துடும் நினைக்கிறேன். செம்மையாக குளிச்சு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். Sometimes like all you want to do is run. Hear me out, hear me out. It's all the things you never show. There are the things I want to know. Secrets கைஸ் எங்கள் கிணத்துல குளித்து என்ஜாய் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. போன இயரில் வந்துட்டு எங்கள் காம்பவுண்டில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அங்கே குளித்து வேறு லெவலில் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த மேலே இருந்து குதிக்கிறதுலாம் ரொம்ப பயமாக இருந்தது. அதெல்லாம் வந்துட்டு நான் ஒரு டைம் விழுந்தேன்னு நினைக்கிறேன். பட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணோம். பட் இந்த டைம் எப்படின்னு தெரில, தண்ணி இப்போ தான் மேலே வந்திருக்கு. அடுத்தடுத்து குளித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ போடுறோம். கைஸ் முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்துட்டு லீவு. நான் வெளியே போகலான்னு நினச்சேன், பட் முடியலை. ஐ திங்க் நாளைக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஃபால்ஸுக்கு போவோம்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்டே இருக்கிற பெல் பட்டன் அமைக்க வச்சுக்கோங்க. அப்போனா தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கைஸ். ஓகே கைஸ், அடுத்த வீடியோஸ்